9 மணி நேரமாக அமலாக்கத்துறையால் அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டில் நடந்து வந்த சோதனையானது தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சசிதரனிடம் கேட்கலாம். சசிதரன், வணக்கம். மொத்தம் எத்தனை இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்றது? 9 மணி நேர சோதனை நிறைவின் போது ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன சசிதரன்? விரிவா சொல்லுங்க. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சொந்தமான இடங்கள்ல இன்று இந்த அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய ரோஜா இல்லத்தில் அரசு குடியிருப்பில் நடந்து இந்த சோதனையானது 9 மணி நேரமாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அதிகாரிகள் சோதனையை நிறைவு பெற்று 2 காரில் சென்றிருக்கிறார்கள். சோதனை நிறைவுக்கு முன்பு 1 மணி நேரத்திற்கு முன்பாக ஆவணங்களை பிரிண்ட் எடுப்பதற்காக பிரிண்டர் உள்ளே கொண்டு செல்லப்பட்டது. முழுவதுமாக இன்று என்ன சோதனை நடைபெற்றது? கீழே பூட்டப்பட்ட அறை, மேலே பூட்டப்பட்ட அறை, அதற்கு மாற்று சாவிகள் கொடுக்கப்பட்டு அந்த பூட்டப்பட்ட அறையில் இருந்து எடுக்கப்பட்ட ஆவணங்கள் குறித்தான விவரங்களை பிரிண்ட் எடுத்து இங்கு இருக்கும் நபர்களிடம் கையெழுத்திட்ட பின் தற்போது அனைத்து சோதனையும் நிறைவு பெற்று அதிகாரிகள் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். மேலும் இதே போன்று திண்டுக்கல் பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த சோதனையும் இன்னும் சற்று நேரத்தில் நிறைவு பெற இருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோதனையின் முடிவில் பல முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சசிதரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.